ओम शांति वाणी डेट 29/5/26। मीठे बच्चे, इस पुरानी दुनिया व देहदारियों से कभी दिल नहीं लगाना। दिल लगाई तो नजीब फूट जाएगा। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகம் மற்றும் தேகதாரிகளிடமிருந்து ஒரு பொழுதும் உள்ளத்தை ஈடுபடுத்தக்கூடாது. ஒருவேளை நம்ம உள்ளத்தை ஈடுபடுத்துறோம் அப்படின்னா நம்முடைய அதிர்ஷ்டமானது உடைந்துவிடும். बाबा ने किन्ने केल्वी केक्कறாங்கன்னா, बाप ने बच्चों को इस नाटक का कौन सा गुह्य राज सुनाया है? பாபா குழந்தைகளுக்கு இந்த நாடகத்தினுடைய எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை பாபா நமக்கு சொல்றாங்க. பதில் சொல்றார் பாபா, बच्चे अभी एक नाटक कदम होने वाला है, इसलिए सभी आत्माओं को यहाँ हाजिर होना ही है. குழந்தைகளே, இப்ப இந்த நாடகமானது அழிவடையக்கூடியது. ஆகையினால அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்ன ஆயிடுவாங்க? ஆஜராயிடுவாங்க. சப் தர்மோं की आत्माएं अभी यहाँ हाजिर होगी क्योंकि सर्व का बाप यहाँ हाजिर हुआ है. அனைத்து தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் இங்க என்ன ஆயிடுவாங்களாம்? ஆஜராயிடுவாங்க. ஏன்னா அனைவருடைய தந்தை இங்க ஆஜராயிட்டார் இல்லையா? சப்கோ பாப் கே ஆகே சலாமி பர்னே ஆனா கி ஹே. பாகினால அனைவருமே பாபாவுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வந்தனம்ங்கிறது செஞ்சுதான் ஆகணும். சப் தர்ம் கி ஆத்மாயே மன்மனா பவகா மந்திர லேக்கர் ஜாயகி. அனைத்து தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுமே மன்மனா பவ இந்த மந்திரத்தை எடுத்துட்டு போகணும். வ கோயி மத்தியாஜி பவக்கே மந்திரக்கு தாரன்க சக்கரவர்த்தி நகி பனேங்கே. அவங்க மன்மனா பவங்கிற மந்திரத்தை தான் எடுத்துட்டு போக முடியும். ஆஸ்தி மத்தியாஜி பவ இந்த மந்திரத்தை அதை தாரணை பண்ணி சக்கரவர்த்தியில அவங்க ஆக மாட்டாங்க. மனசை மட்டும்தான் பாபாட்ட கொண்டு போவாங்க நினைப்பாங்களே தவிர ஆஸ்திக்கு அவங்க என்ன ஆக மாட்டாங்க? அதிகாரி ஆக முடியாது. கீத் தில்கா சஹாரா டூட்டுன ஜாயே. இன்னைக்கு பாடல் சொல்றாங்க, உள்ளத்தினுடைய உதவியாளர் உள்ளபூர்வமா அந்த உதவி செய்றாங்கன்னா அந்த உதவி ஒரு பொழுதும் என்ன ஆகாது? கட்டாகவே முடியாது. ओम शांति। सब सेंटर्स के बच्चों ने गीत सुना, तुम आज सुन रहे हो और बच्चे 2-4 दिन बाद सुनेंगे. அனைத்து சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த பாடல்கள் நம்ம கேட்டோம். நம்ம இன்று கேட்டுட்டே இருக்கிறோம். பிறகு குழந்தைகள் 2-4 நாட்களுக்கு பிறகும் கேட்பாங்க. அகர் புராணி துனியா புராணி ஷரீர் से दिल लगाएंगे तो तकदीर फूट जाएगी. எப்போ இந்த ஒருவேளை இந்த பழைய உலகம் பழைய சரீரத்தில் நம்முடைய உள்ளம் ஈடுபடுகிறது அப்படின்னா நம்முடைய அதிர்ஷ்டம் இன்னைக்கு என்ன ஆயிடுது? கட்டாயிடுது. எக் ஷரீர் புராணி துனியாக்காக, இந்த சரீரம் கூட இந்த பழைய உலகத்தினுடையது. तो अगर देह अभिमानी बनेंगे इतनी तकदीर जो बन रही है वह टूट पड़ेगी. ஒருவேளை தேக அபிமானத்திலே இருக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ அதிர்ஷ்டத்தை நம்ம உருவாக்கிட்டே இருக்கிறோம். அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா அழிவடைஞ்சிரும், கட்டாயிடுது. बाप को और वर्षे को याद करो, इस पुरानी दुनिया में बाकी थोड़ा समय है. அப்பா மற்றும் ஆஸ்தியை நம்ம நினைவு செய்யணும். இந்த பழைய உலகமானது கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. இஸ்மே தும்கோ புருஷார்த்துக்கர் சர்வகுண சம்பன்ன ஜரூர் பண்ணா ஹே. இதில் நாம் முயற்சி செய்து அனைத்து குணங்கள்லையுமே சம்பன்னமான ஆத்மா அவசியமாக ஆகணும். பகூத்துகே ஜோ பவித்திர ரக்தேபி கை கடி கடி கிருப்படுத்தேகே. நிறைய இன்னைக்கு தூய்மையான ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அடிக்கடி சில பேர் என்ன ஆயிடுறாங்க? கீழே விழுந்துடுறாங்க. பாப் कहते हैं तुम्हें बाप के साथ सर्विस में साथी बनना चाहिए, बहुत बड़ी सर्विस है. நாம் பாபா கூடவே அவருடைய சேவையில் அவருக்கு நாம் துணையாக ஆக வேண்டும். இது பெரிய சேவை. இவ்வளோ உலகத்தில் பாருங்க, பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்கணும். ஐசே பி நஹி சப் பாப்கோ மதத்து கரேங்கே. அப்படி கிடையாது. அனைவருமே பாபாவுக்கு உதவி செய்வாங்க. அப்படி இல்லை. யாரு கல்பத்துக்கு முன்னாடி உதவி செஞ்சாங்களோ அவங்க தான் இப்போவும் என்ன பண்ணுவாங்க? உதவியானது செய்வாங்க. அப்ப யாரு கல்பத்துக்கு முன்னாடி பிராமண குல ஆத்மாக்கள் ஆகினாங்களோ அவங்க தான் புத்திசாலி ஆத்மா ஆகுவாங்க. तुम जानते हो हम बाबा की राय पर चल बाबा से वर्षा ले रहे हैं, कैसे वर्षा पाना है एक युक्ति से बताने हैं. நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் பாபாவுடைய வழிப்படி நடந்து அவற்றிருந்து நம்ம ஆஸ்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி ஆஸ்தி அடையிறோம்? அதை யுக்தியோட மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க? யுக்தியோட சொல்லுங்க. மனுஷியத்தோ அநேக பிரகாரக்கு யுக்தியா ரச்சித்தே ஹே. மனிதர்கள் பாருங்க, அநேக விதமான யுக்திகளை உருவாக்குறாங்க இல்லையா?
कोई साइंस का मंडी है, कोई डॉक्टरी का मंडी है, लिखते हैं मनुष्यों की हार्ट खराब हो जाती है, दूसरी பிளாஸ்டிக் கி ஹார்ட் बनाकर डाल सकते हैं. சில பேர் பாருங்க அந்த சயின்ஸினுடைய கர்வத்தில் இருக்கிறாங்க, டாக்டருங்கிற கர்வத்தில் இருக்கிறாங்க. என்ன இன்னைக்கு எழுதுறாங்க, மனிதனுடைய அந்த ஹார்ட் இருதயமானது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அடுத்து அந்த பிளாஸ்டிக் ஹார்ட் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை உருவாக்கி அதை பொருத்துறாங்க. நேச்சுரல் நிக்கால் ஆர்டிஃபிஷியல் கோ சலாத்தே ரக்தேகே, இயற்கையானதை விடுவிச்சுட்டு எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் செயற்கையான முறையில் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹார்ட்டை இயக்குறாங்க. எகிபி கித்தனா ஹுனர்கே, எவ்வளோ ஒரு கலை அவங்கக்கிட்ட இருக்கிறது. ஏகுவா அல்பகால் சுக்கு கேலி, இது எல்லாமே என்ன அல்பகால சுகத்துக்காகத்தான். கல் மர் ஜாயே தோ ஷரீர் பி கதம் ஹோ ஜாயேகா, பிராப்தி தோ குச் நஹி. நாளைக்கு இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னா சரீரமும் அடைஞ்சு போயிடுது, எந்த பிராப்தி இன்னைக்கு அடையிறதில்ல, அல்ப காலத்துக்கான பிராப்தி கிடைக்குது. சயின்ஸ் துவாரா பகூத்து குச் கமால் கர் திக்காத்தே ஹே, வகபி அல்பகால் கேலியே. சயின்ஸ் மூலமாக ஏதாவது இன்னைக்கு அதிசயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது அனைத்துமே என்னன்னு சொல்கிறார் பாபா, அல்ப காலத்துக்காகிறது. ஆனால் பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் முற்றிலுமே விடுபட்ட விஷயம். बाप कहते हैं तुमको कितनी सहज युक्ति बताता हूँ एवर हेल्थी एवर वेल्थी बनने की. பாபா நம் அனைவருமே எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் செல்வந்த ஆத்மா ஆகிறதுக்கான யுக்திகளை எவ்வளோ ஒரு சகஜமான யுக்திகளை பாபா நமக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கிறார். யுக்தி பில்குல் சிம்பிள் ஹே, சிர்ஃப் முஜே யாத் கரோ क्योंकि तुम मुझे ही भूल गए हो. அந்த சகஜமான யுக்தி என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளானது, எளிமையான யுக்தி, எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக. அந்த எளிமையான யுக்தி என்ன அப்படின்னா என்ன நினைவு பண்ணுங்க. ஏன்னா என்ன நீங்கள் மறந்துட்டீங்க இல்லையா, சத்தியுகமே தோ சுக்கி ரக்தே ஹோ इसलिए मुझे याद करती ही नहीं हो. சத்தியுகத்தில் சதா சுகமாக இருப்பீங்க. ஆகையினால என்ன யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, நினைவுலாம் செய்ய மாட்டீங்க. अभी बाप फिर से तुम बच्चों को कल्प पगले मुसाफिर वर्षा दे रहे हैं, जो कल्प कल्प आकर वर्षा लेते हैं, श्रीमत पर चलते हैं. श्रीमत है बाप दादा की मत है. இப்போ பாபா மீண்டும் நம்ம குழந்தைகளுக்கு கல்பத்துக்கு முன்னாடி எப்படி ஆஸ்தி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த ஆஸ்தியை கல்ப கல்பமாக நமக்கு ஆஸ்தி கொடுத்துட்டே இருக்கிறார். நாம தான் ஸ்ரீமத்து படி நடந்துட்டு இருக்கிறோம். ஸ்ரீமத் என்றாலே பாப் தாதாவினுடைய வழி. முன்கே சிவாய ஸ்ரீமத் கஹாசே மிலே, அவர் இல்லாமல் அந்த ஸ்ரீமத்தானது எங்கிருந்து நமக்கு கிடைக்கும். பாப் கர்த்தேகி தும் விசார் கரோ ஏ குணர் கோய்மேகி நெகி. பாபா சொல்கிறாங்க நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க, இந்த கலை வேற யார்ட்டையுமே கிடையாது. எந்த கலை சொல்கிறார் பாபா, ஆத்மாவை எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் செல்வந்த ஆத்மா ஆக்கக்கூடிய கலை யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது, பாபாட்ட மட்டும்தான் இருக்கிறது, வேற யார்ட்டையுமே இல்லை. किसको विश्व का मालिक बनाना युक्ति उसका युक्ति बाबा की बताते हैं. பாகினல விஸ்வத்திற்கே பாபா இன்னைக்கு என்ன ஆக்குறாங்க, அதிகாரி ஆத்மா ஆக்குறார் இல்லையா. இந்த யுக்தி யார்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது, பாபாட்ட மட்டும்தான் இருக்கிறது. बाबा कहते हैं 84 जन्म लेते लेते बहुत पतित बने हो, आजकल तो खुद को शिवोகம் தத்துவம் கக देते हैं. பாபா 84 ஜென்மா எடுத்து எடுத்து ரொம்ப ஆத்மா பத்தீத்தமாயிட்டோம். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க தன்னைத்தான் என்ன சொல்லிக்கிறாங்க, சிவோகம், நாங்கள் தான் சிவனினுடைய அவதாரம், நாங்கள் தான் அதுவே தான் நாங்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் அனைவருமே பரமாத்மாவுடைய ரூபம், ஆத்மா தான் பரமாத்மா, அந்த மாதிரி இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. भगवान वाच मामेकम याद करो, पुरानी दुनिया अथवा देख के संबंधों से दिल लगाएंगे. பகவானுடைய மகா வாக்கியம் என்ன நினைவு பண்ணுங்க, இந்த பழைய உலகத்தின் மீது நம்முடைய உள்ளத்தை ஈடுபடுத்தணும் அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் அனைத்துமே இன்னைக்கு என்ன ஆயிடுது, அதிர்ஷ்டம் அனைத்துமே இன்னைக்கு உடைஞ்சு போயிடும். புத்திமை யாது ரஹ்னா பதாத்தே தோ ஜூட் ஜாயேகி. பாபா சொல்றாங்க இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் நம்ம பாப்ப கர்மா பண்ணியிருக்கிறோமோ அதை பாபாட்ட நம்ம சொல்லும் பொழுது பாதியாக அந்த தண்டனையானது குறைஞ்சு போயிடும். ஏன்னா பாபா யார் அப்படின்னா அழிவில்லாத சர்ஜன் யாரு, பாபா மட்டும்தான். அந்த நோய் வருது, அந்த நோய் வரக்கூடிய நேரத்தில் வெக்கம் வரக்கூடிய காரணத்தினால சர்ஜன்ட்ட நம்ம அந்த நோயை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னா அந்த நோய் எப்படி சரியாகும். பாபா சொல்கிறாங்க தண்டனை பாதியாக குறையணும் அப்படின்னா பாபாட்ட நம்ம சொல்லும் பொழுது அந்த தண்டனை
குறைஞ்சிடும். ஜாஸ்தி இன்னைக்கு ஆத்மாக்கள் அதில் தான் இன்னைக்கு மாட்டியிருக்கிறாங்க. இப்போ அதிர்ஷ்டம் எல்லாமே இன்னைக்கு குறைஞ்சி போயிடுது. बाप कहते कि देह से भी संबंध न रखो, हमेशा மாமேக்கம் யாது रखो, फिर कोई गंदा काम नहीं होगा. பாபா சொல்றாங்க, தேகத்தினுடைய சம்பந்தத்தை தேகத்தினுடைய சம்பந்தம் வைக்காதீங்க. எப்பொழுதுமே தந்தையை நினைவு செய்யுங்க. எந்த அழுக்கான காரியமும் செய்யாதீங்க. பாபா தர்மராஜாவா கூட பாபா இருக்கிறார். அவற்றை நம்ம மறைக்க முடியாது. அப்போ அவற்றை நம்ம மறைச்சிட்டோன்னா நமக்கு எந்த விதமான பதவி பலன் கிடைக்காது. எந்த அளவுக்கு நம்ம அருகாமையில் போயிட்டே இருக்கிறோம், அந்த அளவுக்கு நம்ம காட்சிகளானது என்ன ஆகிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பாபாவை தவிர வேற யார்ட்டையுமே இந்த சக்தியானது கிடையாது. அனைத்து குணங்கள்லையும் நம்ம எப்படி சம்பன்னமான ஆத்மா ஆகிறது, அதற்கான ஞானம் நமக்கு யார் மூலமாக கிடைக்குது? ஒரு பாபா மூலமாகத்தான் அந்த ஞானம் கூட நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, சுத்தமான அபிமானத்தில் இருக்கணுமா. என்ன சுத்த அபிமானம் வேணும்? நான் யாருடைய குழந்தை? நான் பாபாவுடைய குழந்தை. அவற்றிருந்து நான் ஆஸ்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். அவர் எனக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார். அவருடைய மகிமையை நாம் புரிய வைக்கணும். அவர் தான் நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாங்க. இந்த ஒரு சுத்தமான அபிமானம் என்பது நமக்குள்ளே ஏற்படணும். நம்முடைய கடமை, நம்முடைய நினைவு மன்மனாபவ மத்தியாஜி பவ, இந்த டபுள் மந்திரத்தை நம்ம நினைவு செய்யணும். பாபா எவ்வளோ யுக்திகளை நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நல்லது. பாபா இன்னைக்கு தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. இஸ் புராணி துனியாமே ரக்தே புருஷார்த்துக்கர் சர்வகுண சம்பன்ன ஜரூர் பண்ணாகே. இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் முயற்சி செய்து அனைத்து குணங்கள்லையும் சம்பன்னமாகணும். இஸ் புராணி ஷரீர் அவா புராணி துனியாசி தில் நகி லகானிகே நசீப்தார் பண்ணாகே. இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்திலிருந்து உள்ளத்தை எடுத்துடணும். உள்ளத்தை ஈடுபடுத்தக்கூடாது. அதிர்ஷ்டசாலி குழந்தையாகணும். 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா, ஆத்ம அபிமானி அவர் பரமாத்மா அபிமானி ரகனாகே. ஆத்ம அபிமானி மற்றும் பரமாத்மா அபிமானியாக இருக்கணும். இஸ் கயாமத்துக்கே சமயமே பாப்சி குச்சிபி சிப்பானா நகிஹே. இந்த கடைசி நேரத்தில் பாபாவிடம் எதையுமே நம்ம மறைக்கக்கூடாது. அவினாசி சர்ஜன் சி ராய் லேத்தே ரக்னா, அழிவில்லாத சர்ஜனிடமிருந்து நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். वरदान संग दोष से दूर रख सदा बाप की समीपता का भाग्य प्राप्त करने वाले பாஸ்வித் ஆனர் பவ. பாபானுக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, கெட்ட தொடர்பிலிருந்து தூரமாக இருந்து சதா பாபாவினுடைய அருகாமையை பிராப்தியாக அடையக்கூடிய, பாபாவுடைய அருகாமையினுடைய பாக்கியத்தை பிராப்தியாக அடையக்கூடிய பாஸ்வித்தானர் ஆகுங்கள். பாபானிக்கு சொல்கிறாங்க, பாபாவுடைய அருகாமையில் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நமக்கு பிடிக்கும் இல்லையா? அப்போ ஒரு பொழுதுமே அவருடைய அருகாமையில் நம்ம இருந்தோன்னா கெட்ட தொடர்புலேருந்து எப்படி இருப்போம்? தூரமாக இருப்போம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்ச்சி அந்த பேப்பருங்கிற ரூபத்தில் நமக்கு வரும். ஆனால் அந்த கவர்ச்சியில் நாம் போகக்கூடாது. கெட்ட தொடர்பு, அநேக விதமான கெட்ட தொடர்புகள் வருது. வீணான எண்ணங்கள், மாயாவுடைய கவர்ச்சியினுடைய சங்கல்பத்தினுடைய தொடர்பு வருது, சம்பந்தத்தினுடைய தொடர்பு வருது, வார்த்தைகளுடைய தொடர்பில் போகிறோம், அன்ன தோஷத்தினுடைய தொடர்பில் போகிறோம், கருமத்தினுடைய தொடர்பில் போகிறோம். இந்த அனைத்துமே கெட்ட தொடர்பிலிருந்து தன்னைத்தான் காப்பாற்றி கொள்ளணும். அதாவது விடுவித்து கொள்ளக்கூடிய ஆத்மாக்கள் தான் பாஸ்வித்தானர் ஆக முடியும். எந்த தொடர்புலையும் மாற்று, சங்கல்பம், சம்பந்தம், தொடர்பு, அன்னதோஷம், அடுத்து பேச்சு, எதுலேயுமே எந்த தொடர்பையும் போய் என்ன பண்ணாதீங்க, கவர்ச்சியில் மாட்டிக்காதீங்க. இதுல இருந்தெல்லாம் யார் தப்பிச்சு இருக்கிறாங்க, யார் விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களத்தான் என்ன சொல்ல முடியும்? பாஸ்வித் ஆனர் சொல்ல முடியும். ஸ்லோகன், आप फरिश्ता बनो तो परिस्थितियों में बाप स्वयं आपकी छत्र छाया बन जाएंगे. அப்போ நாம் ஃபரிஸ்தா ஆயிடுங்க. அப்போது பரிஸ்திதிகள், குழப்பமான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில் பாபா ஸ்வயம் நமக்கு என்ன ஆயிடுறார்? குடையாக பாபா ஆக்கிடுறாங்க. அவைக்த இஷாரே பாபா சொல்கிறாங்க, சதா அச்சல் அட்டோல் ஏக்ர ஸ்திதி கா அனுபவ் கரோ. சதா ஆடாத அசையாத ஏக்ர ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்யணும். சதா ஏக்ரஸில் இருக்கணும்.
ஆடாத அசையாத ஆத்மா ஆகணும், பிறரையும் ஆக்கக்கூடிய விசேஷமான இந்த சக்தி. நாமளும் ஆடாத அசையாத ஆத்மா ஆகணும், பிறரையும் ஆக்கணும். அப்படின்னா அதற்கான விசேஷமான சக்தி என்ன? ட்ராமாங்கிற பாயிண்ட்டு தான் விசேஷமான சக்தி. இந்த சக்தியினுடைய ரூபத்தை நம்ம தாரணை செய்யக்கூடியவங்க ஒரு பொழுதும் தோல்வி அடையவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே ட்ராமாவினுடைய புள்ளி வச்சுட்டு வீணான சங்கல்பங்களை சுத்த சங்கல்பங்களாக நம்ம மாற்றம் செய்யணும். பிறகு வரக்கூடிய அநேக விதத்தினுடைய தடைகளை ஈஸ்வரிய இந்த லகன்கிற ஆதாரத்தின் மூலமா நம்ம சமாப்தி பண்ண முடியும். எதெல்லாம் நமக்கு தடையா வருது, மாயா மூலமா தடை ரூபமாக வருதோ, அதெல்லாம் நம்ம எப்படி சமாப்தி பண்ணணும்? அந்த ஈஸ்வரிய லகன், அந்த பாபா மேல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, ஆசை, அன்பு, இதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? வரக்கூடிய மாயாவுடைய பிரச்சனைகளை கூட நாம சமாப்தி பண்ண முடியும். அப்ப நம்ம ஆத்மா எப்படி இருப்போம்? எப்பொழுதுமே ஆடாத அசையாத நிலையில, ஏக்ரஸ் நிலையில நம்மளால இருக்க முடியும். ஓம் சாந்தி.